ஹாய் எல்லாருமே வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து அத்தை பையன் 6 மனுஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் எதோட முடிச்சிருப்போம், நம்ம ஒயன் வந்து டான்ஸ் ஆட போகிறதுக்காக ஸ்டேஜ் போயிருப்பா. ஸோ நம்ம அதோட முடிச்சிருப்போம். சரி வாங்க நம்ம இதில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் நம்ம ஆளுங்க தான், அதான் நம்ம ஆளுங்க 7 பேர் இப்போ தான் வராங்க. ஸோ வந்துருக்கும் போது ஆரம் அம்மா தான். ஆரம் நம்ம என்னடா ஆச்சு, கழுத்துல ஒரு மாதிரி செவப்பாக இருக்குது. அது 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 வந்து அம்மா கழுத்தில் கொசு கடிச்சிச்சுமா. கொசுவா கொசு இப்படியாடா கடிக்கும்? அம்மா அது நைட்டு மாடியில் படுத்துருந்தேன்லம்மா. மாடியில் படுத்துருந்தியா? ஏன் ரூமில் படுக்கலையா? இல்லைம்மா ஏதோ ஜிமின் சுகா அந்த இவ்வளோ இவங்க கூடலாம் படுத்துருந்தம்மா. மொட்டை மாடியில் தான் காற்று வரல, குழுக்கமாக இருந்துச்சு. அதாம்மா சரிடா, அதுக்குன்னு ஒரு கொசு வச்சு கொடுமா. இல்லாமல் படுப்பேன், அதுக்கு இனி வந்து பார்த்துக்கலாமா. சரி என்னவோ, சரி வந்து உட்கார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா நம்ம வி வராப்பில். வி அவங்க அம்மா பார்த்துட்டு, டேய் உனக்கு என்னடா ஆச்சு? என்னம்மா வண்டியில் என்னடா காயம் கட்டு போட்டு இருக்க? ஐயோ என்னால் நேற்று ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான், இது எப்படி நான் விட்டேன். அம்மா அது வந்து தலையில் திரைத்தனமாக கட்டிலேருந்து உருண்டு கீழே விழுந்துட்டம்மா. கட்டிலேருந்து விழுந்துட்டியா? ஆனால் கட்டிலேருந்து விழுந்த மாதிரி தெரியலா. நிஜமா தூங்கி இருந்தம்மா. கெட்ட கனவுமா, ஏதோ பேய் அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படி பழத்தில் தள்ளுற ஒரு கனவுமா. நான் அப்படியே பயந்துட்டேன். நான் அப்படியே பயந்து கீழே உருவேன். பார்த்தா நம்ம தலையில் கிடக்கிறமா பெட்லேருந்து கீழே. அப்போ இடிச்சிட்டு இருந்தாம்மா. என்னை பார்த்து படுக்கக்கூடாதா? இனிமேல் என் கூட வந்து படுத்துக்கோ. சரிம்மா அப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ தான் நம்ம ஜிமின் வராப்பில். ஐயோ கரும்புச்சோ வையன் இவ்வளோ கரெக்ட் பண்ண போய் எனக்கு நுர தெளிச்சு வாயில. ஃபிக்ஸ் வந்து கையெல்லாம் இழுத்துக்கிறா. நைட்டு தூங்க கூட முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் எதுக்கு இப்படி வரான் விக்கி? ஏய் ஜிமின். ஐயோ சித்தி கூப்பிட்றாங்களே. என்ன சித்தி என்ன ஆச்சு? ஏன்டா எல்லாம் ஒரு மார்க்கமாக வரீங்க? உனக்கு என்னடா ஆச்சு? அது வந்து எல்லாம் இந்த ஒய்யனால தான் சொன்னால் இவங்க காய்ச்சி கற்று வருங்களே அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல. அது வந்து அம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லையா? ஆமாம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஆனால் பார்த்தா அப்படி தெரியலடா. நிஜமா ஒன்றும் இல்லைம்மா. சரி உட்கார சாப்பிடலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் தான் திருட்டு பாருல பார்க்கலாப்ல. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுகா, ஜின், அப்புறம் ஜேஹோப் இவங்களாம் வரப்பல. ஜங்குக்கு எல்லாரும் வரப்பல வந்துங்கும்போது, அக்கா நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா அப்படின்னு நம்ம ஜேஹோப் அம்மா தான் சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்டேன் என்ன தங்கச்சி அப்படின்னு கேட்க. இவனுக்கு 7 பேரும் ஒரு மார்க்கமாக வராங்களே. இவன் என்ன ஒரு மாதிரி விசி நடக்கிறான். இவன் நெத்தியில் அடிபட்டு வரான். இவன் கழுத்தில் ஒரு மாதிரி இருக்குது. இவங்க முக கட்டிட பார்த்தா ஏதோ 14 மாரி அப்படி கண்ணில் வீட்டு போய் வராங்களே அப்படின்னு சொல்ல. ஆமாம் நீ நானும் கவனிச்சேன். கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறானுங்க. சரி ஏதோ ஒன்று நமக்கு ஏன் அதுவும் கட்டினா அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல. பெத்த பாசம் கொஞ்சமாச்சு இது எட்டி பார்த்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஒரு பக்கம் பண்ணுவேன். சரி வாங்க இல்லைன்னு சொல்ல. ஆக்சுவலாக சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஒயன் அம்மா சொல்கிறாங்க, டேய் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அங்கே ஒரு ஹால் இருக்குல்லடா. என்ன ஹால் அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்க. அதான்டா இங்கே வந்து ஒரு ஷோ ஒன்று நடக்குதுடா. அங்கே வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்க. டான்ஸு பாட்டு அதெல்லாம் பாடுவாங்கடா. சரி அதுக்கு என்னத்த அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்க. நம்ம ஜங்குக்கு தான் இப்போ எதுக்கு அது சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லடா, அங்கே போகணும் நான் சேர்த்து போகலாமா அப்படின்னு நம்ம ஒய்யன் நம்ம கேட்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒய்யன் டான்ஸு சுத்தமாக வராது. இவனுங்களுக்கு இப்போ டான்ஸ் ஆட தெரியாதுன்னு இவங்களுக்கும் தெரியும். தெரிஞ்சு இவங்களுக்கு கூப்பிட்டு இவங்க எதனா சொல்லி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஜங்குக்கு அம்மா தான், டே அது இல்லடா ஒய் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஒய்யன் அம்மா நம்ம ஜங்குக்கு அம்மாவோட தொடையை தட்டி கண்ணை காட்டுறாங்க. கண்ணை காட்டினோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமக்கமாயிட்டாங்க. ஸோ இவங்களாம் இப்போ தான் ரெடியாக வராங்க கிளம்புறதுக்கு. சாப்பிடலாம் முடிச்சுட்டு இப்போ அந்த டான்ஸ் ஷோ நடக்கிறதுக்கு தான் வராங்க. ஸோ வந்துட்டு சின்ன சீட்டில் எல்லாம் சேர்லாம் போட்டு உட்காந்து சேர்லாம் போட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் உட்காரணும். எல்லாம் ஃபேமிலியோட உட்காரணும். நம்ம 7 பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 பொண்ணுங்க வந்து ஆடிட்டு போயிடுச்சு. அவங்களாம் பார்த்தாங்க. ஸோ இன்ட்ரோல் மாரி விட்டாங்க. அப்போ போய் நம்ம ஜின்னு தான் பொறி உருண்டை பாக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டாப்ல. அப்போ எல்லாம் உட்காந்து இருக்கும்போது நம்ம கரெக்டாக ஒயன் பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்டேஜில் ஆட சொல்லி. மிஸ் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஜிமின் எங்கேயோ கேட்ட பேர் நிமிஷா அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மில் கூப்பிட்டாப்ல. என்னடா ஒயன் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, நம்ம பாடப்பட்ட பேர் மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்ல. ஒய்என் ஆமாண்டா எங்கேயோ தெரிஞ்ச பேர் மாதிரி தான் இருக்கா, ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல. அவங்களுக்கு அந்த நினைப்பே இல்லை, ஒயன் இருக்கும் நினைப்பே இல்லை. முதல்ல அந்த டைமில் பார்த்தா இவங்க டான்ஸும் கூப்பிட்டே இவங்களாம் வந்துட்டாங்க. கலர் பொண்ணுங்க பற்றி சைட் அடிக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் 7 பேருமே கிடைக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக 7 பேருமே கொஞ்சம் ப்ளே பாய் தான். ஸோ வந்துட்டாங்க. அதுக்காக தான் வந்துக்கிறாங்களே. இவங்களுக்கு ஜிமின் வந்து திடீர்னு ஒயன் அப்படியா ஒயன் எங்கேயோ கேட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம ஜிமின் தான் பார்க்குறாப்ல. பார்த்தோன்னே நம்ம ஜிமின் கண்ணு மொழியில் பிடிங்கிடுச்சு. ஒயன் இவங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு நம்ம ஜிமினுக்கு அப்படி கண்ணில் அப்படி பிடிங்கிடுச்சு. வேர்க்கு ஊற்றுது. நம்ம ஜின்னா பொறி உள்ள பாய்ட்டு இருக்கோம்ல, அது எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் வந்து கீழே விழுந்துச்சு. அது வந்து அவர் காலு கீழே அதான் ஆப்போசிட்டில் முன்னாடி இருக்கவங்க சேர் கட்டிட்டு வந்துச்சு. அதை எடுக்க போகிறப்ப அதை எடுத்துக்கிறப்ப நம்ம ஜிமின் தான் அப்படின்னு சமைச்சா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்ப நீ இருக்கா நானே பொறி உண்டை கீழே வந்துச்சு எடுத்துக்கிறேன் இவங்க வேறு ஒருத்தன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு தான் அந்த பொறி உண்டை தான் கான்சன்ட்ரேஷன் அவருக்கு. அதனால அந்த பொறி வந்து எடுக்கிறாரு நினப்பில் அவன் அதை கையை வச்சு எடுக்க வரவே இல்லை. அப்போ ஜிமின் தான் டே மச்சான் ஜின்னு பாருடா அப்படின்னு சொல்லி, டே என்னடா இது ஏன் பொறி உண்டை, நான் உன் பொறி உண்டை தான் வந்துச்சு அதை எடுக்கிறேன். இப்போ நீ நான் சாப்பிட்டு இந்த பொறி உண்டை கேட்டு நான் தரமாட்டேன். அதை பொறி உண்டைக்கு செத்துவனே அங்கே எதில் பாடுறா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல. ஜின்னு தான் ஹூ இஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் டான்சர் அப்படின்னு நம்ம ஒரு ஜின்னு லுக்கை விட ஜின்னுக்கா கண்ணு வெளியே வந்துடும் போல அந்த மாதிரி ஜின்னு பார்க்குறாப்புல. ஒயன் இவ்வளோ ராடா அப்படின்னு நம்ம ஜின்னு ஒரு மாதிரி அப்படி சொல்லி வியாட அப்படியே ஒரு பயத்தில் ஒரு பதட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கா அப்படியே பிசு கிளம்பு ஒயன் ஆட போகிற அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜின்னு தான் சரிதான் ஜிமின் சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்லி டே ஜங்குக்கு கூப்பிட்றா அப்படியே லைன் எல்லாரும் கூப்பிடலாம் வெளியே போயிடலாம் எல்லாம் போயிடலாம் இவன் ஆட்டத்தில் பார்க்கலாம் என்னால் தெம்பலடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமின் தான் ஜங்குக்கு கூப்பிடலாம் திரும்புறாப்புல. திரும்பினா டே ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்றாப்புல.
அப்புறம் நம்ம ஜக்குக்குள்ள என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவருக்கு முன்னாடி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க குழந்தை வச்சுட்டு அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு பிஸ்கெட்டை கொடுக்க, இவன் என்ன பண்ணிடுறான், அந்த பிஸ்கெட் பிடிங்கி பிடிங்கி சாப்பிட்டுறாப்ல. அட பிஸ்கெட்டுக்கு செத்தவனே, இவன் பார்த்து ஒரே பிஸ்கெட் கேட்கறான், இவன் பிஸ்கெட் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம ஜிமின் மைண்ட் வயசு. அவனை பார்த்துங்கிறான், அடே என்னடா பண்ணுற குழந்தைக்கு இருந்து பிடிங்கி நம்ம ஜிமின் பார்க்க, இவன் தான் கரெக்டாக அவங்க அம்மா ஒரு பிஸ்கெட் கொடுப்போம். அது வந்து அந்த குழந்தை அவனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குனால அந்த குழந்தைக்கு வந்து அவன் ஈஸியாக பிடிங்கி சாப்பிட்டுறாப்ல. அவங்க அம்மா நினைக்கிறாங்க அது வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டுவாங்களா, கொஞ்சம் சின்ன பிஸ்கெட் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அது வந்து சீக்கிரமாக சாப்பிட்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் எடுத்து கொடுக்குறது, இவன் வந்து வாங்கி கொடுக்குறாப்ல. சடனாக நம்ம ஜிம் தான் அடி ஜங்குக் பையலே அப்படின்னு சொல்ல, நோ மச்சா அப்படின்னு வாயில் பிஸ்கெட்டாக வச்சு ஒரு மாதிரி பேசலாம். அந்த மாதிரி பேசும்போது அவங்க அம்மா திரும்பி பார்க்குறாப்ல. அதாவது அந்த பேபி அம்மா பார்த்தனே ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி பிஸ்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் போயிட்டாப்ல. என்னடா கூப்பிட்ற அப்படின்னு பிஸ்கெட் வாயில் வச்சு, அடே கொஞ்சம் நேரம் நல்லா கம்முன்னு இருக்க முடியாது, கை கால் வச்சு அப்படின்னு சொல்ல, சரி மச்சான் பசி எடுத்துச்சா நீங்கள் எதனா கேட்ட வாங்கி தர மாட்டேன். அந்த பையன் மட்டும் உங்கள் சின்ன பேர் எம்மாத்த வச்சுக்கிறான், ஒரு பொறி ஒன்று தர மாட்டேன், ஒரு பர்பி தர மாட்டான்டா, எனக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்களா, அதை நான் முடிவு அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல, ஜிமினுக்கா அட போகும்போது நிறைய எதிரில் பாரு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜங்கு பார்க்குறாப்ல. பார்த்தோன்னே ஜங்குக்கா என்ன ஐயோ இவளா அப்படின்றத ஆயிடுச்சு, வாயில் பிஸ்கெட்டா அப்படி கொட்டாப்ல வாயிலேருந்து. அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா பிரியாணி கூப்பிடா அப்படின்னு சொல்லி ஆண்டி கிட்ட கடலை போட்டுக்கிறாப்ல. ஆண்டி யூஸ்வலாக காட்சியஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க தேங்க்யூடா கண்ணா இல்லை சரி ஆண்டி இந்த ஏஜ் என்ன கேட்கும்போது ஜஸ்ட் 40 தான்ப்பா. ஏன் ஆண்டி ஜஸ்ட் 40 மினிட்ஸ் இருக்குது, ஜஸ்ட் 25 மினிட்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மாற்றி இருக்கா. அவங்க பிள்ளைக்கு பார்க்கலாம், ஹஸ்பண்ட் எதுக்கு பார்க்கலாம் போல. அவங்க ஹஸ்பண்டா தம்பி கொஞ்சம் ஸ்டேஜை பார்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் யாருங்க கரடிக்கு கலர் சட்டை மாட்டின மாதிரி அப்படின்னு ஒரு சொல்ல, அந்த ஆண்டியோட புருஷன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அங்கிள் 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 சாரி அங்கிள், ஐயோ ஒன்று தான் மாறிச்சு, அதுவும் இப்படியாப்பட்ட ஆண்டிக்கு இப்படியாப்பட்ட ஹஸ்பண்டா, எதனா குறைந்துருக்கும் ஆண்டிக்கு, அதை விட்டுட்டாங்களா அப்படின்னு நம்ம வீ சொல்ல, நல்லா இருந்தாங்க ஆண்டி நம்ம கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம வீ மைண்ட் வயசு. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமின் ஜங்குக்கு சின்ன 3 பேர் நம்ம அப்படி எப்படி சொல்லிட்டு ஒரே மாதிரி நம்ம வீயை பார்த்தாங்க. பார்த்துன்னு நம்ம வீட்டை கடனா திரும்பும்போது என்னடா அப்படின்னு கேட்கும்போது, என்னடா பண்ணிக்கிற அப்படின்னு நம்ம ஜின்னில் கேட்குறாப்ப, அதுதான் வாலிப வயசு நீலாம் கண்டுக்கூடாது சின்ன சின்ன பிள்ளை நீலாம் இது பார்க்கக்கூடாது பார்க்க திரும்ப அப்படின்னு நம்ம வீட்டை கணக்கில் அப்படியே டேப் பண்ணுறாப்ல ஜின் கணக்கில். அப்போ கரெக்டாக இன்னொரு ஆண்டி போகும்போது கரெக்டாக இப்படி நம்ம வீ திரும்பலாப்ல, திரும்ப ஆண்டி அப்படின்னு சொல்லி திரும்போது அப்போ நம்ம ஜிமினுக்கு போக சுருணி ஏறிச்சு போல. நம்ம ஜிமின் தான் மச்சான் என்ன கூட்டா மச்சான் என்ன கூட்டா இருந்துச்சா, நான் விட்டா மூட மாட்டேன், மச்சான் என்ன விடுங்க நான் விட்டா மூட மாட்டேன், என்னடா நடக்குதா இங்கே அவன் என்ன பிரச்சனை இருக்கான், இவன் பாரு ஆண்டி காலேஜிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கா சமக்கம் வந்துடுச்சு. ஸோ அப்போ தான் நம்ம இன்னுங்களா பொண்ணு பார்க்க விட மாட்டேன்னு சொன்னால் ஆண்டி நம்ம பார்க்க விட மாட்டேங்க அப்படின்னு வீ கோமகத்தை ஆட 29 வீ எதிரில் பாரு அப்படின்னு சொல்ல, எதிரில் பார்த்தா ஒயனா அப்படின்னு நம்ம வீ ஷாக்காக சொல்ல. அப்போ தான் நம்ம ஜிமின் ஜங்குக்கு அவங்களாம் அதே தானே ரொம்ப ஒய்யனே தானே மச்சான் இவ்வளோ ஆடா நம்ம இதை சொல்லவே இல்லைடா அப்படின்னு சொல்ல, அவன்கிட்ட பிளான் பண்ணி கூட்டு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம ஆரம்பம் சுகா அதுக்கப்புறம் வந்து ஜெஹோ இவங்க 3 பேரும் ஃபஸ்ட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்த ஷாக்லேருந்து இதுவே வெளியே வரல, அவங்கள ஷாக்கிங்காக பார்த்துக்கிறப்ப தான் கரெக்டாக அவங்க அப்பா அம்மாலாம் ஃப்ரெண்ட் ரோல் தான் உட்காந்துக்கிறாங்க. அவங்ககிட்ட அம்மா அப்படின்னு ஆரம்பத்தை கூப்பிட, என்னக்கண்ணா அப்படின்னு நம்ம ஆரம்போட அம்மா சொல்ல, தெரிஞ்சு கூப்பிட்டு வந்துக்கிறேம்மா, நான் என்னப்பா தெரிஞ்சு கொடுங்க, ஓ பையன் டான்ஸ் ஆகுது, ஆமாப்பா பையன் டான்ஸ் தெரிஞ்சு தான் பொண்ணு கூப்பிட்டாங்க, அப்பாவுக்கு எனக்கு நான் ஹார்ட் அட்டாக் வந்துதாம்மா அப்படின்னு நம்ம சுகா அவங்க அப்பா சுகா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. இப்போ சுகா வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்குறான், அம்மா என்னக்கண்ணா அப்பாவுக்கு எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துதாம்மா அப்படின்னு கேட்க, வந்துக்குதுப்பா எப்போ நீ பிறந்தப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சிரிக்கி நான் என்ன கேட்குறேன் இவங்க தான் இருக்கிறாப்பு அப்படின்னு நம்ம சுகா மைண்ட் வயசு, இல்லைம்மா அப்பாவுக்கு பிபி சுகர் என்ன இருக்குதா அப்படின்னு நம்ம சுகா கேட்க, அதெல்லாம் இல்லைடா அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு வரும் பார் இனிமேல் வரும் பார் சுகா அப்படின்னு சொல்ல, ஜெகோப்பா அவளை தான் பிள்ளை அந்த இடத்துல செத்துக்கிறாப்புல. நம்ம பையனை பார்த்துட்டு பையன் அங்கே கை காட்டுறாப்புல, சித்தப்பா அப்படின்னு அம்மா அப்பான்னு கை காட்டுறாப்புல. அப்போ தான் நம்ம ஜெகோப் வந்து நம்ம பையனோட அண்ணகிட்டேன், மச்சான் சொல்லு மச்சான் அப்படின்னு கேட்க, தெரிஞ்சு எனக்கு சாவடி தானே கூட்டு வந்துக்கிறா, நான் எங்கே வச்சு கூட்டேன் நீ தானே வச்சு கூட்ட நிறுத்தி வந்துட்டேன் நீ எழுப்பிடும் அப்படின்னு நம்ம பையனை வந்தது நிக்கல பேச, அது சரி அப்படி சொல்ல அங்கே கை கட்டுறாங்க. நம்ம 4 பேர் ஆக்சுவலாக பாருங்க, ஜங்கு ஜிமி வி அங்கே கை கட்டுறாங்க. நம்ம ஆரம்பி சுகா போப்பேன் வாங்க போயிடலான்ட்டு இவங்களா 3 பேர் உட்காந்து எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுமான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ போகிறப்ப சரி போய்ட்டு அவங்க உட்காந்து சொன்ன கேப்ப இவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டோடனே 7 பேருமே சேர்ந்து வெளியே போகிறாங்க. வெளியே வந்து எப்பா எப்படி தப்பிச்சடா அப்படின்னு சொல்லி, மச்சான் அவள் டான்ஸ் ஆடுறாடா இன்னைக்கான டான்ஸ் அப்படின்னு எல்லாம் ஷாக்க கேட்க, மச்சான் ஆனால் டான்ஸ் அந்த டேட்டே போடியடா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் ஆமாம் நம்ம அந்த டேட்டே பார்க்கல பாரு, அப்போ நம்ம இன்னைக்கு வயிறு சுத்தமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு 7 பேருமே சொல்ல, அப்போ தான் ஆமாம் மச்சான் இது என்ன கல்வி மச்சான் சத்தியங்கிறது நம்ம குடும்பத்தை எப்படி வீட்டு வந்து காப்பாற்றி ஆகும்டா, அவன் அண்ணன் பற்றி இச்சில் உட்காந்துக்கிறா முன்னாடி ரோல நம்ம தியாகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் சொல்கிறாப்ப, ஆமாம் மச்சான் நம்ம சின்னதாக அது கேள்வி விட்டாங்களே மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அது வந்து மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு அந்த டான்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னிட்ட சொல்லிங்கிறப்ப, அது எப்போ அவங்க கண்ணுக்கு மாட்டேன் நானும் ஜியோ மாட்டேன் தனியாக தெரியுமா எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்தே மாட்டி வரீங்க அப்படின்னு சொல்ல, பாவம் நம்ம சின்ன இப்போ தான் நம்ம 6 பேருமே சின்ன மச்சா போடா ப்ளீஸ்டா அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சின்ன வேறு வழியில் அப்போ தான் ஒருத்தன் ஹெட்ஃபோன் மாட்டிக்கணும் போகிற அப்போ இதுக்கு நீங்கள் வட சொல்லுவேன் போய் ப்ளோ கூட எங்கள் ஹெட்ஃபோன் கொடுத்து சொல்லிட்டு அந்த எக்ஸைட் காதில் வந்து வாங்கி அவன் காதில் மாட்டேன் இந்த அளவு இதுக்கு நிற்காத மாட்டேன் அவள் டான்ஸுக்கும் அவள் போடுற பாட்டுக்கும் அது சாகாமல் இருக்குதாண்டா இது சேஃப்டி அப்படின்னு வச்சுருந்தேன். அப்படி சொல்ல ஸ்டைலில் சொல்ல ஏதோ பண்ணி தொலை சீக்கிரம் போய் நிறுத்துற அப்படின்னு சொல்லி வச்சுருந்தா மேனேஜர் கிட்ட போகிறாப்புல
கரெக்டாக இவங்க ஆர்டர் வந்து இந்த பக்கத்தில் பிளான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஒயர் வந்து ஆக்கி விட்டுட்டான். சாங் கேட்கல, ரேடியோ ஒரு ஒயரை கட் பண்ணிவிட்டு சாங் கேட்க. ஸோ சாங்கை வந்து நிறுத்தத்துக்காக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒயரை கட் பண்ணுறதுக்காக இப்போ போகிறாங்க. கரெக்டாக ஒயனோட டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஃபிசிக்கல் ஐயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸ்டார்ட் ஆனப்போ அப்போ நம்ம ஒயனோட அப்பாக்கா நெஞ்சு ஒரு மாதிரி ஆகுது, ஏதோ பண்ணுற வரைக்கும் பக்கு பக்கம் ஆகுது. ஐயோ அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. பாட்டு சவுண்ட் கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த பக்கமா ஒயனோட அத்தைங்க மாமாங்களா எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒயன் டான்ஸ் ஆட போகிறா, அதை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. பாவம் பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டோடனே நம்ம ஐயோ எனக்கு சொல்லக்கூட வரலையே, பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டோன்னு நம்ம ஆரம்ப அப்பாக்கா நெஞ்சு வழியே வந்துருச்சு. ஐயோன்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சி அப்படியே விழுறாரு. என்ன பண்ணிட்டு அப்போ கூட ஒயன் டான்ஸ் ஆடுறது நிறுத்தவே இல்லை. பொண்ணு ஆடி கிடக்குறா. அப்போ தான் பார்க்குறா, என்ன ஆச்சு அங்கிளுக்கு ஒரு நம்ம ஆட்டத்தை பார்த்து மயக்க எதனா வருதோ வர ஒயன் ஆட்டத்துக்கு மயக்காதவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னு ஒயன் வந்து அதை நினச்சி ஆடுறப்பல இப்போ தான் சின்ன இந்த பக்கம் மேனேஜர் அப்படிங்கிற என்ன தம்பி அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுப்பா அப்படின்னு கேட்க, இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இந்த பாட்டை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு கால் மேலே கால் போட்டு சின்ன நம்ம சின்ன பார்த்து கேட்குறாப்ல. சின்ன அங்கே இருக்க சேர் எடுத்து போட்டு கால் மேலே கால் போட்டு, இந்த பாட்டு எதுக்கு நீங்கள் நிறுத்தக்கூடாதுன்னு பார்க்குறீங்க அப்படி நம்ம சின்ன அப்படி சொல்லிட்டு திமுறா சொல்ல, ஆப்போசிட்டா அப்படியே கரண்ட் பாஸ் அது கண்ணிலே 2 பேருக்கும். அப்புறமா கொஞ்சம் வெளியேற்றி பார்க்குறீங்களா ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 5 நிமிஷம் வெளியே நின்று பாருங்க அப்புறம் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல, யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேனேஜர் தான் அப்படி சொல்லிட்டு கெட்டா போகிறாப்புல, நம்மள யார் வெளியே என்ன பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒயநாத்தை வெளியே சுற்றி பார்க்குறது யாரா வந்துக்கிறாங்க, யாரா திருட அந்த மாதிரி யாரா வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சுற்றி பார்க்குறாப்புல. சடனே ஒயநாட்டை பார்த்தோன்னே ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாப்புல. பார்த்துனே மேனேஜருக்கு என்ன பண்ணுறது ஒரு மாதிரியாவது தலை சுற்றுது, அப்படியே மண்டியை பிடிச்சிக்கின்னு எப்படி சொல்லுது அந்த மேனேஜருக்கு வந்து ஏன்டா இங்கே வந்தோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் தான் என்ன பண்ணுறது மாதிரி தலை சுற்றி அப்படியே விழப்பலாம். அந்த வாட்ச்மேன் தான் அங்கே செக்யூரிட்டி கார்டு மேலே போட்டுருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டிலாம் வந்து மேனேஜர் சார் அப்படிங்க, அப்போ பாட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, என்ன கேட்கல காது கேட்கல செப்ட்டு நாய்களை பாட்டு போய் நிற்பாட்டுங்க அப்படின்னு நம்ம சின்ன தான் சொல்லிச்சு. நம்ம மேனேஜர் தான் சொல்ல, இவங்களா பாட்டு நிற்பாட்டுமா சார் ஆமாம் போய் நிற்பாட்டுங்க அப்படி சொல்ல, அந்த பாட்டு எங்கிற வேகத்துக்கும் ஆக்சுவலாக அது வந்து ரேடியோ இருக்குன்னு கொஞ்சம் இதுவாக இருக்கல. இவங்க ஒய்ஃப் ஃபேமிலி வேறு ஃப்ரெண்ட் ரோலே உட்காந்துக்கிறாங்க. ஸோ அவங்கள புக் ஆகுது. இவங்களா இந்த பாட்டு கரெக்டாக முடியிறப்ப தான் கரெக்டாக ஆஃபே பண்ணாங்க. சின்ன கால் போட்டு அந்த டேபிள் மேலே ரவுண்ட் சுற்றி விளையாடிங்கிறப்பல அப்போ தான் ஏப்பா அப்படின்னு சொல்லுவது விஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் மேனேஜர் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்பதான் என்ன மேனேஜர் சார் என்ன இந்த பக்கம் அப்படின்னு போகும்போது, ஏப்பா யாருப்பாவா இந்த ஆடுறா ஆடுறதுக்கு நல்லா என்ன இருக்க முடியாது போல அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல, நான் தான் அப்பவே சொன்னேன் பாட்டு நிப்பாட்டுங்க உங்களுக்கு பின் விளைவு அதிகமாக பண்ணி கேட்டீங்களா அப்படி திரும்ப கால் மேலே கால் போட்டு நான் ஏன் நிப்பாட்டணும்னு சொன்னீங்க அப்படின்னு நம்ம அப்படியே சொல்லிட்டு அவருக்கு கூலிங் கிளாஸ் அது அப்படி ஸ்டைலில் போட்டு அப்படி சொல்கிறாப்ல, இப்போ காலை வந்து கேட்கலாம் பாட்டு நிப்பாட்டுப்பா அப்படி சொல்ல, யோ பாட்டு முடிச்சியா அப்படின்னு வச்சு தான் சொல்ல, பாட்டு முடிச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலப்பட பார்த்தா மூக்கில் பிளட் ஊற்றுது. அவருக்கு அந்த சவுண்டுக்கு அவங்க ஆடு பார்த்தா ஒரு மாதிரி தலை சுற்ற மாதிரி அவருக்கு மூக்கில் பிளட் ஊற்றுது. டேய் ஹாஸ்பிட்டலுக்கு போடுங்களா என் மண்டை வச்சு செத்து வேண்டாம் மேனேஜரா அந்த மாதிரி சொல்ல, பஸ் இருங்க பஸ் போயிடாதீங்க பஸ் சொல்லிட்டு அவங்க எங்கே இட்டுனே போல அங்கே தான் இருக்காங்க ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு அப்படியே தான் நிற்கிறாங்க. அப்படியே நம்ம ஜின்னு தான் இந்த பாடி டிஸ்போஸ் பண்ணிட்டுங்க கிட்னி வெள்ள வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பாசில் பண்ணி ஹாஸ்பிட்டல் டொனேட் பண்ணுங்க சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு நம்ம ஜின்னு தான் இது பஸ் மாதிரி அப்படிங்க ஓகே சார் முடிவு பண்ணிட்டாங்க போல நான் கர்மாயிடுவேன் அப்படின்னு நம்ம மேனேஜர் தான் அப்படி முடிவு பண்ணிட்டாங்க போல நம்ம சுற்று வந்துட்டு பற்றியா இப்போ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 6 பேர் அவங்க பாட்டு ஒயர் கட் பண்ண போய் வேறு ஒரு பொண்ணு பாட்டு போயிங்குது. அந்த பாட்டு போய் இருக்கும்போது இவங்க கட் பண்ணி அந்த டான்ஸ் கட்டிடும். எப்பா நம்ம சாதிச்சிட்டோமாடா அப்படின்னு விஜய் பெருமிச்சு விட பார்த்தா அங்கே வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஆரம்போட அப்பா விட்டு வராங்க. ஹார்ட் பிடிச்சி வராங்க. இவங்க டே அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு யாரா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேராக கீழே இறங்கி வராங்க. அப்போ இந்த பக்கம் சின்ன ஸ்டைலில் வராப்பில் என்னடா அப்படின்னு டே அப்பாடா அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னப்படா அடுத்து ஏன் அப்பாடா அப்படின்னு நம்ம ஆரம்பம் தான் அப்படி எப்படி ஒரு மாதிரி பயந்தப்பட சொல்கிறாப்ல அப்பா அப்பான்கிட்ட வரும்போது அப்போ தான் நம்ம ஆரம்போட அப்பா வந்து ஆரம்பத்து கேட்குறாப்ல ஆரம்பத்து கேட்குறாங்க அப்பா என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறப்ப என்ன ஒரு சுகாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது யாரும் அப்போ தான் சுகா அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவோம் சித்தப்பா அப்படின்னு இதுக்கு தான் கேட்கலாம் மகனே அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்கிறாப்பா சுகா உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அவள் ஆடினா எதனா ஆகும் ஒரு வார்த்தை சொன்னியாப்பா உன் அப்பங்க இருந்தானப்பா அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னேன் சித்தப்பா இதான் கேட்கல சித்தி சொல்கிறாங்க இன்னொரு சித்தி சொல்கிறாங்க நீ மட்டும் இருந்தியே ஆனால் நீ உன் அப்பா தானே சொன்ன எனக்கு ஏன்டா இதுமாரி ஆச்சு நீ வந்து இங்கே பாரு என் அப்பா என்ன நிலைமையில வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தெரியுது அவங்க அப்பாவா எப்படி சொல்லுது அவங்க அப்பா அங்கேயே படுத்துட்டாரு மயங்கி அப்படியே விழுந்துருக்காரு. அவர் வந்து 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அது அவருக்கு தெரியல. இவர் ஹார்ட்டில் வந்து இவர் முன்னாடி ஸ்ட்ரக்சர் கொடுத்து வராங்க. இவருக்கு முன்னாடி மயங்கி போய் வராரு. ஒய்யன் ஸ்டார்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயே மீதி 5 பேரோட அப்பா வந்து எஸ்கேப் எப்படின்னா அவள் ஆடின ஸ்டார்டிங் பர்ஃபார்மன்ஸ்லேயே இவங்களெல்லாம் அப்படியே கண்ணில் ஒயிட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது பொண்ணாயிட்டாலே எப்படி முறை பொண்ணாயிட்டாலே என்ன பண்ணுறது நம்ம வேறு மாமங்கார இவங்க வேறு பஜார் மாரி கற்றுவாங்க. அவங்களுக்காக பயந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஆனால் கொஞ்ச நேரம் கூட இவங்க தாக்கே பிடிக்க முடியல. இவங்களாம் எப்போ ஆரஞ்சின் ஜிமின் சிவா ஜெஹோ வி ஜங்கு எல்லாருமே போயிட்டாங்களோ அப்போவே இவங்களும் ரெஸ்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க எஸ்கேப் போயிட்டாங்க போனங்க தான் திரும்பியா வந்தாங்க. அப்போதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ஆரம்போட அப்பா கேட்குறப்பல ஆரம் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுறியாப்பா அப்படிங்கிறப்ப சொல்லுப்பா அப்படி சொல்லுமா உனக்கு எதிர்ச்சியா உனக்கும் ஒயனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒயன் எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வீட்டு கேட்டாலாம் நீ எதனா அவளுக்கு சாதகமாக பண்ணுன்னு சொல்லி அனுப்பியா இல்லை பண்ண வேணாம்னு சொல்லி அனுப்பியாப்பா அப்படின்னு நம்ம ஆரம் கிட்ட கேட்குறாங்க. அப்போ ஆரம் இல்லைப்பா உங்கள் நிலைமை எனக்கு வரணுமாப்பா அப்படின்னு சொல்லும்போது வெரி குட் மகனே இப்படியே மெயின்டைன் பண்ணுறா அவளை இந்த மாதிரி
எந்த பெர்ஃபார்மன்ஸ் காணிக்கிறாரா அப்படின்னு வாரம் அப்போ தான் அப்படியே எப்படி சொல்றது நெஞ்சில் வாரத்தில் இறக்கி வச்ச மாதிரி அந்த வார்த்தையை திக்கி திணறி சொல்கிறாப்புல. சொல்லி முடிச்சோன்னே ஏமா அப்படி சொல்லுது நயா அப்படின்னு ஆரம்பம் அம்மா தான் அவங்க அப்பா பார்த்து கேட்கும்போது ஒரு புருஷங்காரங்க ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ சைக்கிளில் பார்த்து நடக்கிறானே எதனா கவனிப்போம் எதனா பார்ப்போம் பத்தாவப்படுவோம் எதனா இருக்குதா அவ என்னமோ உலக சாதனை பண்ண மாரி அவளை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிறாளே அம்மா அப்படின்னு கூடும்போது என்னடா அப்படின்னு நம்ம ஆரம்பம் அம்மா தான் ஆரம்பம் கேட்குறான். அப்பா சீரியஸாக இருக்காருமா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஆசை மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தான் அவங்க அப்பா பார்த்து கேட்குறாப்ல நீ நல்லா வருவடி அப்படின்னு ஆரம்பம் அம்மா தான் ஆரம்பம் அப்பா தான் சொல்கிறாப்ல. சொல்லும்போது ஆரம்பா அப்பா எப்படிப்பா அம்மா கூட இத்தனை வருஷம் கூப்பிட்டு போறேன் காலண்டா மகனே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த ஆம்புலன்ஸ் லைட்னு போகிறாங்க. இட்டன் படி நம்ம ஒய்யன் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அப்படியே எப்படி சொல்றது ஹாப்பியாக வரா அவருக்கு தான் அந்த அவார்டே கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு மேலே டான்ஸ் ஆடுந்து ஒரு ஒய்யனோட சேர்த்து 5 பேர் லாஸ்ட் பொண்ணோட பர்ஃபார்மன்ஸில் கட் பண்ணி விட்டாங்க. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே யாரும் தாங்க முடியும்னு சொல்லிட்டு அந்த எப்படி சொல்றது இதுக்கு மேலே ஒய்யனோட பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் ஒரு பொண்ணு ஆடும்போது அந்த வயிறை கட் பண்ணிவிட்டாங்க. ஸோ அது யாருக்கும் இன்னும் தெரியல. ஸோ ஆடும்போது அப்போ தான் எல்லாம் பார்த்துட்டு அந்த மேனேஜர்ஸ் தான் அந்த அவார்டு தூக்கி அவள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சார் அவள் ஆடுலாம் ஒரு ஆட்டமா சார் காக்கா வலிப்பு அந்த மாதிரி ஆடி ஆடுறா அதுக்கு ஏன் சார் அவார்டு தூக்கி தரணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஆடிச்சு அந்த பொண்ணு கொடுக்கலாமா சார் அப்படின்னு சொல்லும்போது அடிச்சிருப்பாள் நாயே அந்த அவார்டு தூக்கி அவள் கையில் கொடுறா அடுத்த வாட்டி அவள் இந்த பக்கம் வந்தாலும் இன்னும் செருப்பு அடிப்பா அப்படின்னு சொல்லும்போது செருப்பு அடிப்பியா அப்படின்னு சொல்லும்போது எத்து கூடாடா அப்படின்னு நம்ம மேனேஜர் சொல்லல சரிடா அப்படின்னு சொல்லி எது டாவா அப்படின்னு சொல்லுது உங்களாம் நான் மரியாதை பட அப்படின்னு அவளா அசிங்கப்படுத்தி விட்டாரு அந்த வாட்டிக்கு தி சவர் கோஸ்ட் ஒயன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தான் எப்பா அந்த ஒயன் முகத்தில் அப்படி பிரைட்னஸ் ஒயன் அப்போ ஸ்டேஜில் சொல்கிறாங்க நான் வந்து இந்த ஆட்டுக்கு வந்து 1 டே நைட்டில் தான் கற்றுக்கினேன் அப்போ தான் சுத்தம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் அப்போ தான் நான் அவார்டு வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நான் வருஷம் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வேணா அப்படின்ட்டு எல்லாம் எப்படி சொல்லிட்டாங்க ஆடியன்ஸ் மொத்தமாக வேணா அப்படின்ட்டு கை கட்டுறாங்க. ஒயனை பார்த்து ஒயனா எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்டு எடுத்துன்னு போகிறாங்க. அப்போ தான் ஒயனோட அத்தைங்க என் கண்ணு எப்படி டான்ஸ் ஆடினா யார் நாட்டத்துக்கெல்லாம் எல்லாம் அப்படியே மேம்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்ன ஆடுது யாரு ஒய்யனாச்சு அப்படின்னு ஒய்யன் தாடி சொல்லி அந்த காலை தூக்கி வர மாதிரி தூக்கி வரப்பல. அப்போ தான் வந்து நிருபா அந்த அவார்டை வந்து பிடிச்சி வரப்போ ஆரம்போட அம்மா வந்து ஒய்யன் கூட கொஞ்சம் வரப்போ நம்ம ஆரம்போட அப்பா செக்ஷனுக்கு அந்த வார்த்தையில் சொன்னாங்க எம்மான்னு கூப்பிட்டுது. அதுக்கப்புறம் நம்ம ஆரம் வந்து அம்மா அப்பா கூப்பிட்டு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ சீனை கட் பண்ணி நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். இப்போ எல்லா வீட்டில் இருக்காங்க நம்ம ஒய்யனோட சுற்றி அவங்க அத்தைங்களாம் எப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்யனோட மாமங்காரங்களாம் மரப்பையன் 7 பேருமே சரி அவங்க மாமங்க 7 பேருமே சரி எப்படி சொல்றது தலையில் துண்டு போட்டு இருக்காங்க. தலையில் துண்டு பண்ணி 4 பேர் இருக்காங்க. இது 3 பேர் இல்லை எப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் அதாவது ஆரம் அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல வந்து நெஞ்சு பிடிச்சி சோப்பில் பார்த்துக்கிறாப்ல ஆரம் மேலே இன்னொருத்தர் வந்து ஜங்கு காப்பாவா மயக்க போட்டார்ல அது இன்னும் தெரியாத மாதிரியே அவர் படுத்துங்கிறாரு. என்ன படுத்துங்கிறப்ப ஆக்சுவலாக பார்த்து தான் இருக்காரு இங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்ட்டு அவங்க யாருமே அவங்க ஹஸ்பண்ட்ஸும் சரி அவங்க பிள்ளைங்க சரி யாருமே கண்டுக்க ஒய்யனை மட்டும் தான் கண்டுக்கிறாங்க. என்னடா இது குடும்பன்ற மாதிரி ஆகுது ஃபேமிலி மொத்தமாக என்னடா இது குடும்பம் தற்கொலைக்கு தூண்டி விடுறாங்களா அப்படின்ட்டு நம்ம 7 பேருக்குமே மைண்ட் வைஸ். அப்புறம் தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒய்யனா நான் இது வருஷம் இதில் கலந்து அப்படின்னு சொல்லும்போது மயக்கத்தில் அந்த ஜங்கு அவங்க அப்பாவும் சரி இந்த பக்கம் ஹார்ட் அட்டாக்ல பார்த்து இந்த ஆரம் அப்பாவும் சரி முக்காடு போட்டுன்னு இருக்காங்க எல்லாருமே சரி முக்காடு போட்டுருக்க 4 பேருமே சரி பட்டுன்னு ஏன்ச்சு எது மறுபடியும் ஆடியா அடுத்த வருஷம் வந்து ஆடியா அப்படின்னு எல்லாம் அப்படி ஸ்டார்ட் கேட்கும்போது ஆமாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் அவார்டு வாங்கிட்டேன் அடுத்த வருஷம் நான் ஆடுவேன் அவார்டு வாங்க அப்படின்னு வயந்த சொல்ல அப்போ எல்லாரும் அப்பாவும் அவங்க மகன் கூட தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா எல்லா அம்மாவும் வந்து அந்த பக்கம் வயன் பக்கத்தில் இருக்காங்க இந்த பக்கத்தையும் அப்பா கூட அப்பா கூட மகன்கள் தான் இருக்குது கொஞ்சம் ஆறுதலாக இருக்காங்க. ஸோ எல்லா அப்பாவும் எல்லாரும் அப்பாவும் அவங்க மகன் காதில் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு இவளை எப்படி அடிக்கிறா அப்படின்னு சொல்லுவது அப்பா இவளை கல்யாணம் பண்ண என்ன அடிக்கிறவாப்பா அப்படின்ட்டு நம்ம வீ தான் சொல்கிறாப்ல வீயோட அப்பா அந்த மாதிரி கேட்கும்போது வீ சொல்கிறாப்ல இவளை கல்யாணம் பண்ண நான் தான் பாடிக்கு போனேன் அப்படின்ட்டு இந்த பக்கமா சிவா கிட்ட சிவா அவங்க அப்பா சொல்லும்போது சிவாவா உனக்கு மூளை இருக்காயா யோ உனக்கு அறிவு இருக்கா அவ்வளோ எனக்கு கட்டி கொஞ்சம் சொல்லியா ஏன் நான் உயிரோட இருக்கும் முடியா உண்மையிலே நானும் அவளும் அப்படின்னு வச்சு தான் அந்த கோவத்தில் அப்படியே ஏன்ச்சு அப்படி கத்துறாப்ல ஒயன் அவங்க அத்தைங்களை திரும்பி பார்க்குறாப்ல என்னடா ஒன்றில் வச்சு ஒன்றிலமா ஒன்றில் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உட்காந்து ஐயோ இன்னும் நீ அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கா தான் இருந்தாலும் விட முடியல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கா அப்படியே பாவம் வந்துச்சுன்னு கேட்குறாப்ல. இந்த பக்கமா ஜிமின் அங்கே தான் மகனே கல்யாணம் இவ்வளோ பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் தயவு செஞ்சு இவ்வளோ வீட்டை விட்டு வெளியே விட்டுறாதடா அடக்கிறோம் பாட்டுக்கு இவ காலை உடச்சி குண்டுக்குள்ளே நிறுத்தி நிப்பாட்டுறோம் அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல வெறி விட்டுறோம் மகளை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அப்படியே சொல்லி கொஞ்சம் கெட்ட பேசுறாப்ல மாத்தா கரையா நான் எப்படி அடக்கணும் அதே மாதிரி அடிக்கி காட்டினடா அப்படின்னு நம்ம ஜிமின் அப்பா வந்து ஜிமின் பேசும்போது உங்களை ஒன்றுமே தான் பேசுவோம் கரெக்டாக ஜிமின் அவங்க அம்மா தான் எங்க அப்படின்னு நம்ம அப்படி சொல்லி உனக்கு டெடி மியோன்னு சத்தம் இல்லை அவங்க ஒரு மாதிரி பேசல அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து கரெக்டாக ஜிமின் அவங்க அம்மா கூப்பிட்றப்ப சொல்லுமா அப்படி சொல்லுது ஆட நாதாரி நைனா அப்படின்னு நம்ம ஜிமின் மைண்ட் வச்சு இதுமாரி என்ன கொண்டாடி தாசனா இருக்க சொல்லிட்டு. ஸோ இதோட போதும் இதுக்கப்புறம் பேலன்ஸ் சீனை பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ பைடா ஆர்மிஸ்.